கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. சிபிசிஐடி போலீசார் 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்த நிலையில் சென்னையில் இருந்து மெத்தனால் கடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கள்ளக்குறிச்சி நகருக்கு உட்பட்ட கருணாபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தியதில் 200க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். உடல் நலன் பாதிக்கப்பட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் நேற்று உயிரிழந்தார். இதனிடையே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் முழுமையான சிகிச்சை பெறாமல் வீட்டுக்கு தப்பிச் சென்ற நிலையில் அவர் வீட்டிலேயே உயிரிழந்தார். குடிச்சுட்டு முன்னாடி ஏத்திட்டு வந்தாங்க, பேசி கேட்கறது பயந்துட்டு திரும்பி ஓடியாந்து விட்டாங்க. ஏன் ஓடியாந்துட்டாரு? இங்கதான் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, செத்துருவனே பயந்துகிட்டு ஓடியாந்துருச்சு. இதன் மூலம் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 139 பேரில் 31 பேர் உயிரிழந்த நிலையில் 108 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 48 பேரில் 17 பேர் உயிரிழந்ததை அடுத்து 31 பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 8 பேரில் 4 பேர் உயிரிழந்தனர். இதேபோன்று புதுச்சேரி ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்ட 20 பேரில் 3 பேர் உயிரிழந்தனர். 17 பேர் சிகிச்சையில் உள்ள நிலையில் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய மரண வழக்கில் கைது செய்யப்பட்ட சின்னதுரை, ராமர் மற்றும் ஜோசப் ராஜா ஆகியோர் மீது சிபிசிஐடி போலீசார் 2 வழக்குகளை பதிவு செய்திருந்த நிலையில் மரணத்தை ஏற்படுத்துதல் என்ற வழக்கை கொலை வழக்காக மாற்றியுள்ளனர். விசாரணை குறித்து நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த சிபிசிஐடி எஸ்பி வினோத், புதுச்சேரி உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அவங்க எங்க சேவிங் பண்ணி வச்சிருக்காங்க சார்? வேற எந்தெந்த இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற எங்க டிஸ்ட்ரிக்ட்? இதனிடையே முக்கிய குற்றவாளியான சின்னத்துரையிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் சென்னை மாதவரம் அருகே உள்ள வடபெரும்பாக்கத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு மெத்தனால் கடத்திச் செல்லப்பட்டது தெரிய வந்துள்ளது. மாதேஷ் என்பவரிடமிருந்து மெத்தனால் வாங்கியதாக கூறப்படும் நிலையில் அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய இயக்குனர் தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் சாராயம் விற்பதற்கு அங்குள்ள அதிகாரிகள் துணையாக இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகையால் இது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் பட்டியலின சாதியைச் சேர்ந்ததனால், பாதிப்பு உள்ளாக்கியவர்கள் பட்டியலினத்தை சாராதவர்கள் என்பதனால் இது கண்டிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்னதாக கருணாபுரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அவர் நேரில் சந்தித்தார்.